ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பிஎம் கிசான். தமிழகம் மட்டுமே கிடையாது, இந்தியாவில் இந்த பிஎம் கிசானுடைய 20வது தொகை வெளியீடு என்னைக்கு? இந்த கேள்விக்கு பார்த்திங்கன்னா இதுவரை சரியான பதில் இன்னமும் வரல. இந்த பிஎம் கிசான் 20வது இன்ஸ்டால்மெண்ட் டேட் பார்த்திங்கன்னா தொகை குறித்து முக்கியமான தகவல் வெளியாகியிருக்குங்க. இந்த 20வது தவணை தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் என்னைக்கு வரவு வைக்கப்படும்? இது நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் பயணிகள் தங்கள் பெயர் உள்ளதா இல்லையா என்பதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா செக் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னா உடனடியாக நீங்கள் சென்று இ சேவை மையத்துக்கு சென்று உங்களுடைய இந்த கேஒய்சியை இகேஒய்சியை முடித்து வைத்து கொள்ளுங்கள். இதை பற்றி ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாகிருக்கு. என்னன்றதை பற்றி உங்களுக்காகவே இப்போ நான் சொல்ல போகிறேங்க. இந்த பிஎம் கிசான் 2026 20வது தவணை தொகை, ஓகேங்களா? பிஎம் கிசான் 20வது தவணை தொகை பிஎம் கிசானின் குறித்து ஒரு பெரிய அறிவிப்பு வெளியாகிருக்கு. பிரதம மந்திரி 20வது தவணை தொகை தேதி தற்பொழுது 20வது தவணை தொகை குறித்து பிரதம மந்திரி அவர்கள் மோடி அவர்கள் வெளியிட போகிறாருங்க. ஆனால் அடுத்த வாரத்தில் எந்த நாளிலும் 20வது தவணை கண்டிப்பாக வெளியாடலாம். 23லேருந்து 25க்குள்ளார 100% பார்த்தீங்கன்னா அந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை வெளியிடுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியை வெளியிடுவதாக தகவல் எல்லாமே வந்திருக்கு, ஓகேங்களா? பிஎம் கிசானின் 20வது தவணை தொகை தேதி நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு நிதி வழங்குவதற்காக மத்திய அரசு பிரதமர் கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தை நடத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு 6000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. இது 2000 எனும் 3 தவணைகளில் ஆண்டுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை மக்களுடைய கணக்குக்கு டிபிடி மூலம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமாக இதை வர வைக்கிறாங்க. ஆதார் எண் இணைக்கப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் இது வர வைக்கப்படும். பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் நிதி 20வது தவணை எப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும்? இதுதாங்க எல்லாருடைய மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சரியான பதில் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த 20வது தவணை தொகை எப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி 20வது தவணை முன்னதாக ஜூன் மாதத்தில் அரசாங்கம் 20ஆம் தேதியே 20வது தவணையை வெளியிடலாம் என்று ஊகிக்கப்பட்டது. ஆனால் அது நடக்கவில்லை. பின்னர் ஜூலை 18ஆம் தேதி பிரதமர் அவர்கள் மோடியூரில் நடக்கிற அந்த நிகழ்ச்சி ஒன்றில் வெளியிட போகிறதா தகவல் வந்துச்சு ஊடகங்கள் வாயிலாக. ஆனால் அதுவும் நடக்கலை. ஆனால் இப்போவே அதே ஊடகங்கள் வாயிலாக பார்த்திங்கன்னா சில முக்கியமான தகவல் வெளியாகிருக்குங்க. 23லேருந்து அதிகபட்சம் 28க்குள்ளார பிஎம் கிசானுடைய பண வரவு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான தகவல் வெளியாகிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் 23லேருந்து 28க்குள்ளார கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். ஜூலை 18 அன்று பீகாரில் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி 20வது தவணையை வெளியிடலாம் என்று கூறப்பட்டது. ஆனால் அதுவும் நடக்கவில்லை. இது போன்ற சூழ்நிலையில் அடுத்த வாரம் 20வது தவணை எந்த நாளில் வேணாலும் வெளியிடப்படலாம். அதனால் ஜூலை 23லேருந்து 25க்குள்ளார பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும். அடுத்த தவணை எப்போது வரும் என்று இன்னும் அதிகமாக காத்திருக்கிறார்கள் விவசாயிகள், ஓகேங்களா? இப்போ விவசாயிகள் பார்த்திங்கன்னா அந்த இகேஒய்சி கண்டிப்பாக முடித்து வைத்துக் கொள்வது ரொம்ப 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 அவசியமானதில் ஒன்றுங்க. விவசாயிகள் பார்த்திங்கன்னா எப்படி சரிபார்க்கலாம், உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் எப்படி சரிபார்க்கணும் அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது மாதிரி சரிபார்த்தா மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிரதம மந்திரியுடைய பணம் 2000 ரூபாய் கிடைக்கும். இன்னும் முதலில் பிஎம் கிசானுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். வலைதளத்தில் இந்த பயனாளியுடைய நிலை கார்னர் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கு பயனாளிகள் நிலை என்பதை கிளிக் செய்து இப்பொழுது உங்கள் ஆதார் எண்ணை உள்ளிட்டு கணக்கு எண்ணை உள்ளிட்டு பின்னர் ஓடிபியை பெற்று பொத்தானை கிளிக் செய்தாலே உங்களுடைய பயனாளர் நிலை திரையில் தோன்றும். இங்கே உங்கள் தவணைக்கான கட்டண நிலையையும் சரிபார்க்கலாம், ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா காசு வருங்க. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு பெரும் ஆதரவாக தன்னிறைவு செய்வதும் விவசாய செலவில் நிவாரணம் வழங்குவதும் அரசாங்கத்தின் நோக்கமாகும். கோடிக்கணக்கான
கோடிக்கணக்கான விவசாயிகள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி தங்கள் வருமானத்தை அதிகரித்து வருகின்றனர். ஸோ பிஎம் கிசானுடைய அஃபிஷியல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் விரைவில் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்றது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 20வது தவணை நீங்கள் என்ன செய்தால் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இகேஒய்சி ஃபார்மேட்டை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக பிஎம் கிசானுடைய இகேஒய்சியை எவ்வளோ சீக்கிரம் முடித்து வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த இகேஒய்சி ஃபார்மேட்டை முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் உங்களுக்கு 20வது தவணை தொகை உங்களுடைய அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். ஸோ இகேஒய்சி வந்து பார்த்திங்கன்னா சரிபார்ப்பு ரொம்ப ரொம்ப கட்டாயமாக சொல்லிட்டாங்க. அந்த இகேஒய்சி சரிபார்ப்பில் உண்மையான எப்படி இகேஒய்சி எப்படி சரிபார்க்கலாம் அப்படின்றது இப்போ நான் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ இந்த இகேஒய்சி சரிபார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் பலன்களை பெறும் விவசாயிகளுக்கு இகேஒய்சி சரிபார்ப்பை கட்டாயமாக்கியுள்ளது. இன்னும் நீங்கள் அதை முடிக்கவில்லை என்றால் அதை விரைந்து செய்து முடிக்கும். இந்த செயல்முறை மிகவும் எளிதானது. பல வழிகளில் இந்த இகேஒய்சியை நம்ம பண்ணலாம். ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் போர்ட்டல் அல்லது மொபைல் செயலியில் இது கிடைக்கிறது. விவசாயிகள் மொபைல் எண்ணை ஆதாருடன் இணைக்கப்பட வேண்டும். அந்த எண்ணுக்கு இகேஒய்சி செய்ய வழிகளை பின்பற்றலாம். முதலில் pmkisan.gov இணையதளத்தில் செல்லவும். முகப்பு பக்கத்தில் இகேஒய்சி பயிர்ப்பு பக்கத்தை தேர்வு செய்து ஆதார் எண்ணை உள்ளிட்டு ஓடிபியை சரிபார்ப்பதன் மூலம் இகேஒய்சி செய்யலாம். அடுத்து இந்த பயோமெட்ரிக் இகேஒய்சி ஓகேங்களா. உங்களுடைய ஃபிங்கர் இகேஒய்சி வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இசேவை மையத்துக்கு சென்று ஃபிங்கர் மூலமாக இகேஒய்சி பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஐடி மூலமாகவும் இகேஒய்சி பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி இகேஒய்சி ஃபார்மேட்டை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 20வது தவணை தொகை கிடைக்கும் மக்களே. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா 24 ஜூலை 24லேருந்து 25க்குள்ளார 28க்குள்ளார இந்த பிஎம் கிசானுடைய நிதி உங்கள் கணக்கில் வர வைக்கப்படும் 100%. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பிஎம் கிசான். ஸோ தமிழகம் மட்டுமே கிடையாது, இந்தியாவில் இந்த பிஎம் கிசானுடைய 20வது தொகை வெளியீடு என்னைக்கு? இந்த கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவரை சரியான பதில் இன்னமும் வரல. இந்த பிஎம் கிசான் 20வது இன்ஸ்டால்மெண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா தொகை குறித்து முக்கியமான தகவல் வந்து வெளியாகியிருக்குங்க. ஸோ இந்த 20வது தவணை தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் என்னைக்கு வர வைக்கப்படும்? ஸோ இது நாடு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் பயணிகள் தங்கள் பெயர் உள்ளதா இல்லையா என்பதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா செக் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னா உடனடியாக நீங்கள் சென்று இசேவை மையத்துக்கு சென்று உங்களுடைய அந்த இகேஒய்சியை முடித்து வைத்து கொள்ளுங்கள். ஸோ இதை பற்றி ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாகிருக்கு. என்னன்றதை பற்றி உங்களுக்காகவே இப்போ நான் சொல்ல போகிறேங்க. இந்த பிஎம் கிசான் 2026 20வது தவணை தொகை ஓகேங்களா. ஸோ பிஎம் கிசான் 20வது தவணை தொகை பிஎம் கிசானின் குறித்து ஒரு பெரிய அறிவிப்பு வெளியாகிருக்கு. பிரதம மந்திரி 20வது தவணை தொகை தேதி தற்பொழுது 20வது தவணை தொகை குறித்து பிரதம மந்திரி அவர்கள் மோடி அவர்கள் வெளியிட போகிறாருங்க. ஆனால் அடுத்த வாரத்தில் எந்த நாளிலும் 20வது தவணை கண்டிப்பாக வெளியாடலாம். 23லேருந்து 25க்குள்ளார 100% வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை வெளியிடுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரியை வெளியிடுவதாக தகவல் எல்லாமே வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ பிஎம் கிசானின் 20வது தவணை தொகை தேதி நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு நிதி வழங்குவதற்காக மத்திய அரசு பிரதம கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தை நடத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு 6000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. இது 2000 எனும் 3 தவணைகளில் ஆண்டுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை மக்களுடைய கணக்குக்கு டிபிடி மூலம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமாக இதை வந்து வர வைக்கிறாங்க. ஆதார் எண் இணைக்கப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் இது வர வைக்கப்படும். ஸோ பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் நிதி 20வது தவணை எப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும்? இதுதாங்க எல்லாருடைய மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சரியான பதில் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த 20வது தவணை தொகை எப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி 20வது தவணை முன்னதாக ஜூன் மாதத்தில் அரசாங்கம் 20ஆம் தேதியே தவணை 20வது தவணையை வெளியிடலாம் என்று ஊகிக்கப்பட்டது. ஆனால் அது நடக்கவில்லை. பின்னர் ஜூலை 18ஆம் தேதி பிரதமர் அவர்கள் மோடியூரில் நடக்கிற
அந்த நிகழ்ச்சி ஒன்றில் வெளியிட போகிறதா தகவல் வந்துச்சு ஊடகங்கள் வாயிலாக. ஆனால் அதுவும் நடக்கலை. ஆனால் இப்போவே அதே ஊடகங்கள் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான தகவல் வந்து வெளியாகிருக்குங்க. 23லேருந்து அதிகபட்சம் 28க்குள்ளார பிஎம் கிசானுடைய பண வரவு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான தகவல் வெளியாகிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் 23லேருந்து 28க்குள்ளார கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். ஸோ ஜூலை 18 அன்று பீகாரில் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி 20வது தவணையை வெளியிடலாம் என்று கூறப்பட்டது. ஆனால் அதுவும் நடக்கவில்லை. இது போன்ற சூழ்நிலையில் அடுத்த வாரம் 20வது தவணை எந்த நாள் வேணாலும் வெளியிடப்படலாம். ஸோ அதனால் ஜூலை 23லேருந்து 25க்குள்ளார பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும். ஸோ அடுத்த தவணை எப்போது வரும் என்று இன்னும் அதிகமாக காத்திருக்கிறார்கள் விவசாயிகள். ஓகேங்களா? ஸோ இப்போ விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இகேஒய்சி கண்டிப்பாக முடித்து வைத்துக் கொள்வது ரொம்ப 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 அவசியமானதில் ஒன்றுங்க. ஸோ விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சரிபார்க்கலாம், உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் எப்படி சரிபார்க்கணும் அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது மாதிரி சரிபார்த்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிரதம மந்திரியுடைய பணம் 2000 ரூபாய் கிடைக்கும். ஸோ இன்னும் முதலில் பிஎம் கிசானுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். வலைதளத்தில் இந்த பயனாளியுடைய நிலை கார்னர் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கு பயனாளிகள் நிலை என்பதை கிளிக் செய்து இப்பொழுது உங்கள் ஆதார் எண்ணை உள்ளிட்டு கணக்கு எண்ணை உள்ளிட்டு பின்னர் ஓடிபியை பெற்று பொத்தானை கிளிக் செய்தாலே உங்களுடைய பயனாளர் நிலை திரையில் தோன்றும். இங்கே உங்கள் தவணைக்கான கட்டண நிலையையும் சரிபார்க்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு வருங்க. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு பெரும் ஆதரவாக தன்னிறைவு செய்வதும் விவசாய செலவில் நிவாரணம் வழங்குவதும் அரசாங்கத்தின் நோக்கமாகும். கோடிக்கணக்கான விவசாயிகள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி தங்கள் வருமானத்தை அதிகரித்து வருகின்றனர். ஸோ பிஎம் கிசானுடைய அஃபிஷியல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் விரைவில் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 20வது தவணை நீங்கள் என்ன செய்தால் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இகேஒய்சி ஃபார்மேட்டை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக பிஎம் கிசானுடைய இகேஒய்சியை எவ்வளோ சீக்கிரம் முடித்து வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த இகேஒய்சி ஃபார்மேட்டை முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் உங்களுக்கு 20வது தவணை தொகை உங்களுடைய அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். ஸோ இகேஒய்சி வந்து பார்த்திங்கன்னா சரிபார்ப்பு ரொம்ப ரொம்ப கட்டாயமாக சொல்லிட்டாங்க. அந்த இகேஒய்சி சரிபார்ப்பில் உண்மையான எப்படி இகேஒய்சி எப்படி சரிபார்க்கலாம் அப்படின்றது இப்போ நான் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ இந்த இகேஒய்சி சரிபார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் பலன்களை பெறும் விவசாயிகளுக்கு இகேஒய்சி சரிபார்ப்பை கட்டாயமாக்கியுள்ளது. இன்னும் நீங்கள் அதை முடிக்கவில்லை என்றால் அதை விரைந்து செய்து முடிக்கும். இந்த செயல்முறை மிகவும் எளிதானது. பல வழிகளில் இந்த இகேஒய்சியை நம்ம பண்ணலாம். ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் போர்ட்டல் அல்லது மொபைல் செயலியில் இது கிடைக்கிறது. விவசாயிகள் மொபைல் எண்ணை ஆதாருடன் இணைக்கப்பட வேண்டும். அந்த எண்ணுக்கு இகேஒய்சி செய்ய வழிகளை பின்பற்றலாம். முதலில் pmkisan.gov இணையதளத்தில் செல்லவும். முகப்பு பக்கத்தில் இகேஒய்சி பயிர்ப்பு பக்கத்தை தேர்வு செய்து ஆதார் எண்ணை உள்ளிட்டு ஓடிபியை சரிபார்ப்பதன் மூலம் இகேஒய்சி செய்யலாம். அடுத்து இந்த பயோமெட்ரிக் இகேஒய்சி ஓகேங்களா? உங்களுடைய ஃபிங்கர் இகேஒய்சி வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இசேவை மையத்துக்கு சென்று ஃபிங்கர் மூலமாக இகேஒய்சி பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஐடி மூலமாகவும் இகேஒய்சி பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி இகேஒய்சி ஃபார்மேட்டை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 20வது தவணை தொகை கிடைக்கும் மக்களே. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 24லேருந்து 25க்குள்ளார 28க்குள்ளார இந்த பிஎம் கிசானுடைய நிதி உங்கள் கணக்கில் வர வைக்கப்படும் 100%. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.